வணக்கம். பாசிட்டிவ் எனர்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரை யாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மனோகரம் செய்கிறது எப்படி? அதான் செய்ய போகிறோம். மனோகரம் கடலை மாவில் செய்வோம். இது நான் ஒரு புது விதமாக பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி அரிசியில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு காலத்தில் நிறைய நாளில் மன்னர்கள் தான் இந்த அரிசியை சாப்பிடணும்னு இருந்துச்சு. அந்த அரிசியை தடையே செஞ்சு வச்சுருந்தா. இப்போ எல்லாருக்கும் இந்த அரிசியை கிடைக்கிது. நம்ம இப்போ நேரடியாக வீடியோவுக்கு போகலாம். மனோகரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி மாவு, 1 கிளாஸ் முறுக்கு மாவு. நான் முறுக்கு மாவு வச்சுருக்கேன், அதனால் முறுக்கு மாவு போடுறேன். முறுக்கு மாவு இல்லாதவங்க இதில் 1/2 கிளாஸ் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு நம்ம இது மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் போடுறது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். நெய் கொஞ்சம், இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைய போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு முறுக்கு மாவு பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மாவை கெட்டியான பதத்துக்கு பிசைய போகிறோம். இந்த கவுனி அரிசிக்கு ரொம்ப அதிகம் தண்ணி பிடிக்காது, கம்மியாக தான் ஊற்றி பிசையணும். தண்ணி அதிகமாகிடக்கூடாது. பிசைஞ்சாச்சு. நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதை நம்ம முறுக்கு உருளையில் வைக்கிறதுக்கு உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கிற வேண்டியதுதான். உருண்டையில் உருட்டி வச்சுட்டோம். இனிமேல் கடாயை வச்சு காயில் ஊற்றி வைப்போம். காஞ்சிச்சு எண்ணெய். முறுக்கை புழிஞ்சு விட்ருவோம். கடாயில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புளிய. ஏன்னா இந்த கவுனி அரிசி அதனால இதாக இருக்கும். கலர் மாறிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கவுனி அரிசி மனோகரம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பிளேட்டை வச்சு எடுத்துகிட்டு நமக்கு கொஞ்சம் ஆயில் குடிச்சிருக்கோம். அதனால் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். பாகு ரெடி பண்ணணும். அடுத்து முறுக்கை புழிஞ்சாலும் பாகு ரெடி பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாகு ரெடி பண்ணுவோம். பாகுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கோம். 1/2 கிளாஸ் வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கோம். சர்க்கரை. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இது பதம் பார்க்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த பாகுக்கு போதும் தண்ணி. அப்படியே இலகுனோன்னு அப்படியே நம்ம முறுக்க தூக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி கிண்ட போகிறோம். அவ்வளோதான். ஏலக்காயை போட்டு நம்ம அந்த மனோகரத்தை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெய் இருந்தால் வடிஞ்சிரும்ட்டு. அடுத்து நம்ம முறுக்கை உடச்சி போட வேண்டியதுதான். நமக்கு இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சாவே போதும். நம்ம ஏலக்காயை போட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பாகு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு கிலோ வச்சாச்சு.
பாக ஊற்றி கிண்டுவோம். இந்த சூட்லேயே அப்படியே இறுகிடும். கிண்டிக்கிட்டு தேவையான நம்ம ஊற்றிக்கிறோம். பாக ஊற்றி கிண்டி ஆறிடுச்சு, எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. நம்ம ரொம்ப டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி மனோகரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 47 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. 500 சப்ஸ்கிரைபராச்சும் எனக்கு வேணும். அதனால் அந்த ரெசிபி பார்த்து செய்யுங்க. செஞ்சு பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷனை ஆனில் வைங்க. நன்றி, வணக்கம்.